மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக மாணவர் கீதம் இசைக்கப்படும். கலைகளிலும் நடனக்கலையும் ஒன்றாகும். அந்த வகையில் மங்கையர் மெனக்கவர்ந்த வரவேற்பு நடனக்கலையால் இம்மேடையை அலங்கரித்து
பொதிகையில் பிறந்து சங்கத்தில் தாழ்ந்து நெஞ்சத்தில் நுழையும் எண்ணினிய தமிழ் மொழிக்கு முதற்கண் தலைவணங்கி அவையிலே வீட்டிற்கும் பெரியோர்க்கும் மற்றும் அனைவருக்கும் அடியேனின் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு வந்தோரின் வரவேற்கும் தமிழர் பண்பாட்டிற்கு அமைவாக இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அகமகிழ்ந்து வரவேற்பதில் நான் பெருமகிழ்வடைகிறேன். The academic members, representing from all our faculties, non-academic members, student representatives from Cambodia, students. We are trying to organize cultural event in this today in this hall, inviting the students from the community. Basically, such kind of events are important to have some kind of a networking and getting the understanding of other culture. For example, I used to participate in most of the events in the university to understand each and every culture because we are born in another culture or another part of this ethnic. வழங்கிச் சென்ற பீடாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சமூக விஞ்ஞானங்கள் மற்றும் மொழிகள் பீடத்தின் பீடாதிபதி கலாநிதி சம்பத் பெர்னாண்டோ ஐயா அவர்களை உரையாற்றுமாறு பணிவன்புடன் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். The Dean of Computer Faculty and all the lecturers who came here from all the faculties, my dear students and the representatives of student unions, non-academic staff members, ladies and gentlemen. I think on behalf of the university, so first of all I have to thank the organizers of this event for inviting me. Actually, this is a good event.
திருமதி தேவகுமாரி அம்மையார் அவர்களால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அம்மையார் என்ற இந்த சமூகம் அளிக்காத காரணத்தினால் அவர்களுடைய வாழ்த்துச் செய்தியை தங்களுக்கும் சமர்ப்பிக்க வேண்டிய பெரிய கடமை என்னிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சபரகமோ பல்கலை வேற என்ன வேலையா வாங்கின
Machana por para correr.
நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடாத இடம் தேடி அலைகின்றது ஷோட்டீஸை வாங்கி கொடுக்க சொல்லாங்க கொடுத்தாவையா Bye.
வளவன் ஞானகுரு வாணிபதம் நாடு. ரெண்டு பேரும் மாதிரி கப்பலா வரும். சந்தனக்கம் என்று சொல்லியே விழிசை பாட விழிசை பாட ஆமா பந்தருள கணபதியே ஆமா பந்தருள கணபதியே ஆடி சரஸ்வதியே 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 அம்மா கேட்டவரும் தருவாய் தாயே கேட்டவரும் தருவாய். என்று வித்தைக்குரிய தெய்வங்கள் எல்லாம் வேண்டி தம்பி மேல் நாங்கள் ஏன் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம் என்று தெரியுமோடா? சொன்னாத்தானே தெரியும். இதுக்கு ஒரு பொங்கலாக வந்திருக்கிறோம். சிங்கள குட்டியோட பார்த்து செட் பண்ணதான் அந்த தம்பி மேல் ஆளுக்கு ஒரு பக்கம் கதைக்காம நான் சொல்றதை கொஞ்சம் கேள்வான். வந்தனியன் சபைக்கு ஒரு வணக்கத்தை சொன்னீங்களோடா? அதுக்கு சொல்லிட்டா போச்சு. வணக்கம் வணக்கம். காலையில வீட்டுக்கு போய் ஈவினிங் ஹாஸ்டல் வந்த ஜென்னருமை சகோதர சகோதரிகளே, ஆமாம் சகோதர சகோதரிகளே, வீட்டுல படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து லூட்டி அடிச்சு திரியும் சின்னம் சிறுசுகளே, சின்ன சிறுசுகளே, இளைஞர்களை கவர்வதற்கென்று கலர் கலராக பெயிண்ட் அடித்து வந்திருக்கும் இளமிகளே, முறுக்கு மீசைக்காரர்களே, உசார் பண்ணி கல்யாணம் செய்த மாட்டமாடு என்ன போன்று எங்கும் 90s கிட்னாரே. 90s கிட் ப்ளூடே கிட்ஸ் அலம்புரி என்னன்னு சொல்லவா? நானும் வந்த கதையை மறந்து எங்கேயோ போயிட்டேன். சக்கட்டம் ஒரு கோட்டம் கோட்டம் இருப்பினத்தான் கோட்டம் இருப்பினத்தான் அத்தானை விளையும் போறதெல்லாம் பொறுத்தருளில் எல்லாம் பொறுத்தருளில். நாங்கள் இன்னைக்கு சப்ராண்ட தமிழ் கலாச்சார விழாவிற்கு வந்திருக்கிறோம். தமிழ் கலாச்சாரமோ? விடப்பா விடப்பா, சப்ராண்டா நரம்புகள் வைக்கிறது, கொழும்பு வேண்டா புத்தமிழ் வைக்கிறது, புரட்டு வேண்டா தமிழ் வைக்கிறது சகஜமப்பா. புதுசா வாழங்கள் யாராச்சும் மதிக்கிறாங்களா? அவங்கள இந்த இவங்களை பார்த்து குட்டிச்சலா போறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படியா போச்சு? ஒரே அசிங்கமா போச்சு. அண்ணி வந்தானம் ஐயா வந்தானம் வந்தாசனம் எல்லாம் வந்தானம். அண்ணே அண்ணே வரும் வந்த செலவெல்லாம் குந்தனமா இப்ப இப்படி அழைச்சி வரவே. நாங்க இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா நாங்க இன்னைக்கு கேட்க போற விஷயம் என்னன்னா பேச போற விஷயம் என்னன்னா சொல்லி துறையண்டா. நாங்க எல்லாம் இதை பற்றி ஏகப்பட்ட தரம் பாட்கள் இலகதச்சிருப்போம். பல பேர் வாயால கலைக்க காதால கேட்டிருப்போம். காதால கேட்டிருப்போம். தப்பில்லடா, தவறு இல்லடா. இது இல்லாம உலகில் வேற எதுவும் இல்லடா. அதுதான் கல்வி கல்வி கல்வி. எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில பாத்தியம் தொடக்கம் நம்மளை பெற்றவங்கள் வரைக்கும் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க?
உருட்டு யாராவது ஒரு பொண்ணையும் யாராவது ஒரு பையனையும் காட்டி அன்போய் அந்த பொண்ணு கட்ட பையன் இந்த பொண்ணு கட்ட பொண்ணு என்று சொல்லி சொல்லியே வளர்த்தாங்கய்யா. வளர்த்து போட்டாங்க. ஆனா அவங்க இங்க வந்து எப்படி இருக்காங்க பாருங்கய்யா. சரி சரி அண்ணன், அலாரேங்க உங்களுக்கும் ஒரு ஆள் கிடைக்கும். சரி விஷயத்துக்கு வாங்க. எல்ல போட்ட விட்ட நம்ம பையன் சபராக்கு வந்துட்டான். ஐயோ வந்துட்டானா? ஆமா வந்துட்டான். பம்பகின ஜங்கல்ல இருந்து இருகட்டு ஓயாக்கு போற ஒத்தையடி பாதையில என்னடா ஒத்தையடி பாதையில? ஒத்தையடி பாதையண்டா முள்ளு குத்துமல்லோ, குத்தினா வலிக்குமல்லோ. குத்தினா வலிக்குந்தானே என்னன்னா சொல்றது? முள்ளு குத்தினா வலிக்காம இந்த பழையும் ஒத்தையடி பாதையில ஒத்தை குடிசையில நம்ம பையன் இருக்கான். நம்ம பையனா? ஆனா நம்ம பையன் சவுக்காக்கு வந்து மொழி தெரியாத நம்ம பையன் என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்றான்? லட்சண மகே ஆதரே சிங்கள மம தன்னரே இங்கிலீஷ் தோட்டோ மம தன்னரே மம தன்னவா ஓயா சிங்க தன்னவா கேட்ட வடனே அப்படி பவுலே. ஒன்றுமே விளங்க மாட்டேன். சரி உனக்கு புரியுற மாதிரி பாட்டில சொல்லுறேன். சரி சொல்லுங்க. வெளியில் லோயா கிராமத்தில பம்பகின ரோட்டில தமிழோட வந்தவனே யாரடிச்சாரோ 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 யாரடிச்சாரோ. அது சரி. நம்மபடி சபராக்கு வந்துட்டான். அதிகாலை 3 மணிக்கு பிளான் வேட்கால படுத்துட்டு 7 மணிக்கு கிளம்பி குளிச்சது வாரி குளிச்சான் கலபோஜில் இல்ல இந்தியாப்ப வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்த பொம்மபடி என்ன பண்ணுறான் தெரியுமா? என்ன பண்றான்? என்ன பண்ணுறான்? 750 ரூபாய் கலைய கேளுங்க. காசை வாங்கி செலவு பண்றாங்க. அம்மா கேளுங்க, ஐயா கேளுங்க. அம்மா கேளுங்க, ஐயா கேளுங்க. என்று பாடத் தொடங்கினான். இவ்வாறு வாழ்க்கை தொடருது. பாட்டு தானே பாடினோம். பாட்டு படித்தாலும் புலி அடே எங்க அறிவு கொழுந்து சுருதியில பாடையில நம்ம வழி போதையில பாடத் தொடங்குகிறான். குடியல ஓடியவான் என்று சொல்வார்கள் எல்லோ. சரி அப்ப பொடிய ஒடினாலும் இல்ல ஒடியனுக்கு சமிதி சன்சும் வந்துட்டு 4-5 பாடம் ரிப்பீட்டும் வந்துடுச்சு. குழம்பிட்டான் பொடியன். போட்டா எடுத்து விடுறான் காணக்குயில. அது என்ன பாடம்? வீட்டுக்கு போனா பிறந்து சொல்ல பசில போனா எடுங்க சொல்ல போனா இவ்வாறு இருக்க பொடியனுக்கு புதுசா
காதல் ஆசை யாரை விட்டதோ ஒற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ காதல் சொல்லை தாங்கவில்லையே அதை தட்டி கேட்க உன்னை விட்ட யாரும் இல்லையே. இவ்வாறாக பையனும் காதல் பயப்பட்டான், மங்கையன் மீது காதல் பயப்பட்டான். அதான்டா பையன் ஒன் சைட்டா லவ் பண்ண தொடங்கிட்டான். அந்த லவ் பொண்ணுகிட்ட எப்படி சொல்றான் தெரியுமா? எப்படி சொல்றேன். வெஸ்டியர் வந்த மன்மதா வெடிய போட்டு தாண்டவா ஒரே காதல் சப்ராவில் இல்லையடா, ஆனா ஒரே காதல் சப்ராவில் இல்லையடா. தானா பொண்ணு போச்சுடா சீனா பொண்ணு காதலி கட்டி காவல் இங்கே தர்மமடா, ஆமா கட்டி காவல் இங்கே தர்மமடா. வீட்ட பாயில் கவிட்டு படுக்கும் போது உன் கனவுல கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் இல்ல, அவன் இல்ல மேக்கப்போட்ட ஆண்டிய பார்க்கும் போது உன் மனசுல பட்டாம்பூச்சி பறந்தாலும் இல்ல, அது லவ் இல்ல. பாட்டு சம்பந்தப்பட்ட உங்கள் யார் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்களே இன்னைக்குதான் இருக்கிறாங்களோட கேட. இவ்வாறாக காதல் தொடருது. ஒரு நாள் 2 பேரும் ஒரே ரூம்ல ஓரமாக இருந்து படித்துக் கொண்டிருந்தனர். 4 வருஷம் முடிஞ்சது. அக்காத்து லண்டன் மாப்பிள்ளைய பார்த்தாச்சு. பொண்ணும் பாட்டாக தன் ரேக்கப்ப சொல்லிவிட்டாள். சொல்லிட்டாளா? ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி மாத்தினது போதும், மனசாட்சியை நீ விலை பேசினாய், அட நீ சொல்லு நீ மனுஷனா? ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி மாத்தினது போதும், மனசாட்சியை நீ விலை பேசினாய், அட நீ சொல்லு நீ மனுஷனா? ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம். இவ்வாறு மனசுடைஞ்ச நம்ம பையன் பாட்டாக சொல்லுறானே காதலை. காதல் பிரேக்கப்பை சொல்றான். பொம்புளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, ஆமா நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதா நொந்து மனம் வென்று விடாதே, வென்று விடாதே, ஆமா வென்று விடாதே, வென்று விடாதே. வெற்றின்னு சொல்லி அழைப்பா ஆசைய காட்டி, வெற்றின்னு சொல்லி அழைப்பா ஆசைய காட்டி, அண்ணான்னு சொல்லி அழைப்பா ஆளையும் மாத்தி. நம்பி விடாதே பொண்ணே நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணே நம்பி விடாதே. பொன்னாலே ரிப்பீட்டி எடுத்து வச்சாண்டா, இவளாச்சும் ஒரு எரியர் விட்டு வச்சாடா. பொண்ணுங்க எல்லாம் ஆம்பளை எல்லாம் விட்டாங்க, பொண்ணுங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. நம்ம பையன் 4 வருஷம் ஆயிருக்கு, என்ன தகிழிச்சான் எங்க மிஞ்சிறது? மிஞ்சிறது தேனு நடந்தா தானே மிஞ்சிறது. ரெண்டாலும் லண்டன் மாப்பிள்ளை இனிசலுக்கு கண்டொரு கததான். அதை நாங்க பிறகு பார்ப்போம். சொன்ன வாரி கேம்பஸ் வந்தமா படிச்சமா போனமா என்று இருக்கணும். ஊரி வெட்டி கேம்பஸ் வந்து காதல் ஈதல் பண்ண
கொண்டு வாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே வாலிய 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 வாலிய
ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 ஏலம்மா ஓலா 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 ஓலம்மா ஓலா 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 ஓலம்மா
கலாச்சாரம் என்பது வாழ்கின்ற முறை அல்லது வாழ்க்கை நெறி எனப்படும். தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். விஷயம் தெரியாத கப்புனு பார்த்தாலும் கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அவன் கேட்கிறான் வந்திருக்கிற இடம் சூப்பர். பட்டு கிளம்பலாம். கேட்கல. டான்ஸ் ஆட வரும்போது கேட்டேன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. போதும்பா, ஆஃப் பண்ணிட்டோமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்.